ஹே மக்களே, நான் என்எஸ்கே. வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு நிறைய பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ண தான் என்னால் நிறைய வீடியோஸ் போடணுன்ற ஒரு உந்துதல் என் பின்னாடி குத்திட்டே இருக்கும். ஸோ நிறைய வீடியோஸ் போட ட்ரை பண்ணுவேன். ஓகே மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேர்ல்ட் கப் T20 வேர்ல்ட் கப் 2024 வெஸ்ட் இண்டீஸ் USA. வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் யூஎஸ்ஏவில் நடக்க போகிற T20 வேர்ல்டு கப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இந்தியாவோட ஸ்குவாடு, இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்க 15 பேர் கொண்ட அணியும் 4 பேர் கொண்ட ரிசர்வ் பிளேயர்ஸும் மொத்தமாக 19 பேர் இருக்கக்கூடிய ஒரு டீம் செலெக்ஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டீம் செலெக்ஷன் இந்த ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்தே சோஷியல் மீடியா ஃபுல்லாக நிறைய டாக்ஸ், நிறைய பேர் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படி பேசினவங்களில் நிறைய பேர் தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. நிறைய பேர் செலக்டர்ஸை திட்டியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. செலக்டர்ஸ் அண்டு செலக்டர்ஸோட ஹெட்டாக இருக்கக்கூடிய அஜித் அகர்கர் அண்ட் இந்தியன் டீம் கரண்ட் கேப்டனாக இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா 2 பேரும் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருக்காங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு என்னென்ன பதில் சொன்னாங்க அப்படின்றத பற்றியும் பார்க்கணும். ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரச்சனை, இந்த ஸ்குவாடில் செலக்ட் பண்ணியிருக்கவங்கள எதன் அடிப்படையில் செலக்ட் பண்ணாங்க அப்படின்றது. ஏன்னா ரிசர்வ் பிளேயராக சுப்மன் கில் இருக்காது. ஆனால் ருத்ராஜ் கேக்வாடும் சுப்மன் கில்லும் எடுத்து வச்சு பார்க்கும்போது மேலே ருத்ராஜ் கேக்வாடு இருக்கார். அப்படி இருக்கும்போது ஏன் ருத்ராஜ் கேக்வாடு வரல? கீழே இருக்கக்கூடிய கில் எப்படி ரிசர்வ் பிளேயராக போனார்? ஜெய்ஸ்வால் ஏன் மேலே 11லேயே இருக்கார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஜெய்ஸ்வால் மேலே இருக்க ஒரே காரணம் ரீசன்ட் இந்தியாவோட ஃபார்ம். டெஸ்ட்டில் நல்லா விளையாண்டார். ஆனால் டெஸ்ட்டில் விளையாடின அதே ஃபார்ம் அவரால் ஐபிஎல்லில் ஸ்டார்டிங்கில் பண்ண முடியல. ஏன்னா ரெட் பால் ஒயிட் பால் டிஃப்ரெண்ட் இருக்குது, டைமிங் பிடிக்கிறது கஷ்டம். பட் இப்போ பிடிச்சிட்டார். இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி அவர் எப்படி முதல்ல மேலே போனார்னா, அவர் ஓப்பனிங் ஆடிட்டுருக்கார். இவங்க 2 பேரும் ஓப்பனிங் ஆடிட்டுருக்காங்க. ஆனால் அவர் லெஃப்ட் ஹேண்டர். ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் லெஃப்ட் ஹேண்டர்ன்றது மட்டும்தான். ஏன்னா கரண்ட் இந்தியன் டீமில் யாரெல்லாம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்கன்னு பார்க்கலாமா? ரிஷப் பண்ட், ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ். இவங்க 4 பேர் மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்டர். குல்தீப் யாதவுக்கு பேட்டிங் கிடைக்கணும் அப்படின்னா ஆசைப்படாதீங்க. அப்படி குல்தீப் யாதவ் பேட்டிங் பண்ணுறாருன்னா இந்தியா ரொம்ப மோசமான நிலைமையில் பேட்டிங் பண்ணிருக்குன்னு அர்த்தம். ஸோ அவர் அவாய்ட் பண்ணிடலாம். அக்ஷர் பட்டேல் அண்ட் ரவீந்திர ஜடேஜா இவங்க 2 பேரும் சேர்ந்தாப்பில் ஒரு மேட்ச் விளையாடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் கண்டிப்பாக நினைக்கல. ஏன்னா 2 பேரும் க்ளோன்ஸ். இவரோட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின், இவரோட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் சேம். 2 பேரோட பேட்டிங் ஸ்டைல் சேம். 2 பேரும் நல்ல ஃபீல்டர்ஸ். ஸோ இவங்க 2 பேரும் ஒரே டீமில் விளையாட முடியாது. லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இவங்க 2 பேரும் இருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த 2 பேரும் ஒரே டீமில் இருக்க மாட்டாங்க. ஸோ ஒருத்தர் அவுட். ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ரிஷப் பண்ட் முதல்ல டீமில் இருப்பாரா? அவர் மெயின் பிளேயராக இருப்பாரா அப்படின்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா விக்கெட் கீப்பர் ஸ்லாட்டில் 2 பேர் இருக்காங்க, ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சன் கரண்ட் ஃபார்ம் அவரோட எல்லாமே நல்லா இருந்திருக்கு. ஸோ அவர் 11ல் வச்சுட்டு ரிஷப் பண்ட்டை பெஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ரிஷப் பண்ட்டுக்கு மேட்ச் ப்ராக்டிஸ் ரொம்ப கம்மி. ரீசெண்டாக அவர் விளையாடல. ஏன் விளையாடுனா ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்லேருந்து கம்பேக் கொடுத்துருக்காரு. பட் இருந்தாலும் அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து வெளில எவ்வளோ குயிக்காக ரெக்கவர் ஆக முடியுமோ ரெக்கவர் ஆகி ஐபிஎல்லில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தடுமாற்றத்தோடு இருந்தாலும் இப்போ செம்மையாக விளையாடிட்டுருக்காரு. நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடுறாரு, நல்ல ஹீட்டிங், அவரால் என்ன பண்ண முடியுன்றதை காட்டுறாரு. ஸோ அவர் பக்காவாக இருக்கார். என்னை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அப்படி பார்க்கும்போது அந்த லெஃப்ட் ஹேண்டரும் கட். ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸு யாரும் இல்லை அப்படின்றதுனால கண்டிப்பாக ஜெய்ஸ்வாலுக்கு அந்த ஒரு ப்ரெஃபரன்ஸ் இருக்குது. பட் ரிசர்வில் கூட ஏன் ருத்ராஜ் இல்லை அப்படின்றது செலக்டர்ஸ் தான் சொல்லணும். அடுத்தது நடராஜன் என்ன அம்மா போட்டிருக்காரு. 8 மேட்ச்சில் 15 விக்கெட் எடுத்து பர்பிள் கேப் ஹோல்டராக இருக்கார் இப்போ நடராஜன். அப்படி இருக்கும்போது அவரை ஏன் டீமில் எடுக்கல? செலக்டர்ஸோட மெயின் காரணம் ஐபிஎல்லை வச்சு மட்டும் நாங்கள் பிளேயர்ஸை செலக்ட் பண்ணல. இப்படி ஐபிஎல்லை வச்சு மட்டும் நீங்கள் பிளேயர்ஸை செலக்ட் பண்ணலாம். ரிஷப் பண்ணிட்டு எதை வச்சு செலக்ட் பண்ணீங்க? ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் அவர் டொமஸ்டிக்கும் விளையாடலை,
மெயின் மேட்சஸும் விளையாடல, ஐபிஎல் மட்டும்தான் வந்து விளையாடிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இவரையும் செலக்ட் பண்ணுறேன். ஸோ நிறைய குழப்பங்கள் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம இந்தியா சார்பாக போய் விளையாடுற நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் இந்த வேர்ல்டு கப் நல்லா பண்ணி ரோஹித் சர்மா தலைமையில் முதல் ஐசிசி ட்ராஃபி அடிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன், நான் மனசார ஆசைப்பட்றேன். ஸோ அது கண்டிப்பாக நடக்கணும். ஸோ இந்திய அணிக்கு என்னோடய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த வருஷம் T20 வேர்ல்டு கப்பில் நல்ல விதமாக விளையாடி நல்ல பொசிஷனில் முடித்து கையில் கப்போட இந்தியாவுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.